புதுசா வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு, 1 வாரம் கூட முழுசா ஆகல. வீட்டுக்குள்ள நைட் டைம்ல கண்ட மாரி சேர் மூவ் ஆகுறது, இந்த மாரி சத்தம் கன்டினியூஸா கேட்க ஆரம்பிக்குது. வாடகைக்கு குடியேறி 2வது நாள் நைட்டே வீட்ல அது இதுன்னு சவுண்ட் கேட்குது. அடுத்த நாள் 3வது நாளும் விடியுது. விடிஞ்சோனே காலையில எந்திரிச்சு ஒர்க்குக்கு போற பிஸில 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. என்னதான் கிளம்புனாலும் அவங்களோட மைண்ட்ல நைட் சேர் எப்படி மூவ் ஆச்சு? அப்படின்ற ஒரு மாரி கன்ஃப்யூஷன்லயே 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. சரி எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த மாரி அந்த ஆன்டி அகைன் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து கேட்கும்போது நைட் ஏதாச்சும் அந்த வீட்ல சவுண்ட் கேட்டுச்சா? அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க. சைலண்டா இருந்துட்டு, இல்ல, இல்ல அப்படிலாம் எதுவும் சத்தம் கேட்கல ஆன்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த ஆன்டி கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டு அவங்கட்ட, சரி ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இன்கேஸ் எதனா சவுண்ட் எதுவும் கேட்டுச்சுன்னா, அந்த சவுண்ட் மட்டும் நீங்க கண்டுக்காதீங்க. அத இக்னோர் பண்ணிட்டு உங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆன்டின்னு சொல்லிட்டு இவங்க அத இக்னோர் பண்ணிட்டு அன்னைக்கும் பொழுது அப்படியே கழிக்கிறாங்க. நைட்டும் ஆகுது. நைட் 2 பேருமே நல்லா சாப்பிட்டு ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது கிச்சன்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. இவங்க வேகமா ஓடி போயிட்டு கிச்சன்ல பார்க்குறாங்க. சரி எலி ஏதாச்சும் தள்ளி விட்டுருக்கும் அப்படி பார்க்கும்போது, கிச்சன்ல எந்த ஒரு திங்ஸும் எல்லாமே வச்ச இடத்துல வச்ச மாரி இருக்கு. எலியோ எதுவுமே இல்ல. இருக்கும்போது என்னடா இது விழுந்துச்சு? ஒண்ணுமே புரியாம 2 பேருமே ஒரு மாரி ஷாக்ல இருக்காங்க. அப்படி பயத்துல ஒரு மாரி ஷாக் ஆகி பயத்துல இருக்கும்போது, அகைன் ஒரு பயம் வர மாரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, கிச்சன்ல ஏதோ விழுந்த மாரி சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்க்குற அந்த டயத்துல ஹால்ல ஏதோ ஒரு நகர்ற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது அங்கிட்டு. இவங்களும் கிச்சன்லேருந்து வேகமா ஓடி போய் ஹால்ல பார்க்குறாங்க. பார்க்கும்போது பயங்கரமான ஷாக் என்னன்னா, இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருந்த அந்த சேரானது அந்த வால் பக்கத்துல செவுத்து பக்கத்துல ஒட்டி இருந்த அந்த சேரு இப்ப கொஞ்சமா மூவ் ஆகி டிவிக்கு முன்னாடி போய் நிக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்புட்றா இது அங்க இருந்த சேரு நம்ம கிச்சன் போயிட்டு வர கேப்புக்குள்ள வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. வெளிய டோர் லாக் ஆயிருக்கு. எப்படி இந்த சேர் கிட்ட வந்து நின்னுச்சு? ஐ மீன் இந்த டிவி கிட்ட வந்து நின்னுச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம 2 பேருமே பயத்துல இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு முடிவு பண்றாங்க. இன்னைக்கு நைட் நம்ம தூங்க வேணாம். தூங்காம இந்த சேர் இந்த இதெல்லாம் என்னதான் எப்படிதான் மூவ் ஆகுது? இந்த வீட்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு 2 பேருமே நைட்டு தூங்காம இருக்காங்க. மணி 10:30, 11, 12 ஆகுது. எந்த ஒரு விஷயமுமே அந்த வீட்ல நடக்கல. நார்மலா இருக்கு. கரெக்ட்டா மணி 12, 17 ஆகும்போது இவங்க வால்ல அதாவது சேருக்கு ஆப்போசிட்ல இருக்க வால்ல ஏதோ ஒரு விஷயம் நகர்ற மாரி இவங்க 2 பேருமே நோட் பண்றாங்க. என்னடா இது நகருதுன்னு சொல்லிட்டு நல்லா டீப்பா பார்க்குறாங்க. ஏன்னா, அந்த டயத்துல ஹால்ல லைட்டோ எதுவோ போடல. எல்லாமே ரொம்ப கருகும்முன்னு இருக்கு. அந்த ஒரு இருட்டுலயுமே ஒரு விஷயம் இவங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த நகர்ந்த அந்த செவுத்துல பார்த்த அந்த நிழல் உருவமானது கரெக்ட்டா போயிட்டு அந்த சேர்கிட்டயுமே நிக்கிது. அப்பதான் இவங்க ஒண்ணு நல்லா முடிவு பண்றாங்க. இந்த வீட்ல இந்த பொருள்லாம் நகருது. பொருளுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதுக்கு மாறா இந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்றத இவங்களுக்கு நல்லாவே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா, இவங்க 2 பேருமே அத நேரா பார்த்துட்டாங்க. அந்த உருவத்த பார்த்தோனமே இவங்க 2 பேத்துக்குமே இருக்க கன்ஃப்யூஷன் என்னன்னா, நம்ம இருக்க வீட்ல இப்படி ஒரு உருவம் இருக்குன்னா, இந்த உருவம் யாரு? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல என்ன நடந்துச்சு? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸைட்மென்ட்ல அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த உருவம் எதுக்கு அந்த வீட்ல இருக்கு? அது உண்மையால என்ன உருவம்? ஏன் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த பாட்டுல நான் சொல்றேன். அடுத்த பாட்ட நீங்க சீக்கிரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நீங்க பார்ட் 3ன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. நான் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்குமே நான் நாளைக்கு கூட நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன்.